ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க. நல்ல பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் ரெசிபி மோர் களி தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியை நிறைய நான் போட்டிருக்கேங்க என்னோடய சேனலில், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும். அதை பற்றி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி செய்யணும் அப்படிங்கிற மெத்தட் தெரியணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மோர் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மோர் களி செய்கிறதுக்கு பச்சரிசி மாவில் செய்யணுங்க. 1 கப் பச்சரிசி மாவு, எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு பச்சரிசி மாவுக்கு 1 கிளாஸ் தயிர், அதாலேயே எடுத்துக்கிறோம். 1க்கு 1 கப் மாவுக்கு 3 கப்பு தண்ணி, 1 கப்பு தயிராக ஊற்றிட்டோம். 2 கப்பு தண்ணியாக ஊற்றிக்கிறோம். மொத்தம் 3 கப் ஆயிடுச்சு. 3லேருந்து 3.5 வரைக்குமே ஊற்றிக்கலாம். ஒரு மாவு ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி வேகும், கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மாவு போய் கீழே செட் ஆகாத அளவுக்கு நல்லா கலக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நல்ல உப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு இது ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம கடாயை வச்சுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயே ஊற்றிருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சுக்கிறோம். கடுகு வெடிக்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அது செவர வதங்க விடணும். மோர் மிளகாய் ஒரு 5-6 உங்களுக்கு தேவையான, இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா மோர் கழிக்கு இந்த மோர் மிளகாய் தான் நல்லா வாசமாக இருக்கும். காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு நல்லா செவர வதக்கிக்கலாம். அதை தொட்டுக்கிட்டே நம்ம சாப்பிட்றதுனால அதை நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா கரைச்சி விட்டதை எடுத்து இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறோம். கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லில் வைக்கணுங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு போய் கீழே உட்கார்ற அளவுக்கு வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கட்டியாக நம்மளுக்கு கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த கலர் மாறிட்டே வருது பாருங்கள். கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டு நமக்கு. கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம சிம்மில் வச்சிடலாம். இந்த மோர் மிளகாய் இந்த கூழுக்கு சூப்பராக இருக்குங்க. கைவிடாமல் கிளறணும். 10 நிமிஷமாக நம்ம கிளற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். கீழே அடியில் பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிறோம். நல்ல வாசமாக இருக்கும். நம்ம அப்படியே கிளற அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதான் நமக்கு ஸ்டேஜ். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு 3/4 பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி சுற்றி நம்ம எடுக்கிறப்ப அந்த பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு வத்தல் மாவு காய்ச்சிரும் பாருங்கள், அந்த பக்குவம் தான் இது. அந்த மாவும் நமக்கு சாப்பிட்ற திட்டத்துக்கு அந்த வாசம் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். அதில் அந்த மாவோட வாசம், வெந்த வாசம் வரும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த கூழ் நல்லா அந்த கெட்டியாக அப்படி பெரட்டுனா அப்படியே பெரண்டு வந்து விழுகுது பாருங்கள். இப்போ நமக்கு கூழ் ரெடி ஆகிட்டு இது ஆறணுன்னு அப்படியே கட்டி ஆயிருங்க. அதை அப்படியே நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.